மயிலாடுதுறை அருகே ஆறு பாதையில் பலத்த காற்று காரணமாக 3 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் தரையோடு சாய்ந்திருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணகுமார். விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், மயிலாடுதுறை மாவட்டத்தில் டிக்வா புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாகவே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்டது. மேலும் பல்வேறு இடங்களிலும் பலத்த மழையானது பெய்தது. இந்த மழையால் சனிக்கிழமை இரவு அடித்த பலத்த காற்றின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை கீழையூர், ஆறுபாதி, அள்ளிவிலாகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வாழை சாகுபடி செய்துள்ளார்கள். இதில் ஆறுபாதி என்ற கிராமத்தில் பிரபாகரன் என்பவர் சுமார் 3 ஏக்கர் நிலப்பரப்பில் வாழை சாகுபடி செய்திருந்தார். நேற்று முன்தினம் இரவு அடித்த பலத்த காற்றின் காரணமாக இதில் ஒரு 300க்கு மேற்பட்ட வாழை மரங்கள் தரையோடு தரையாக சாய்ந்துள்ளது. வரும் கார்த்திகை விழாவுக்காக அறுவடை செய்யலாம் என வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வாழை மரங்கள் தரையோடு சாய்ந்து சேதம் ஏற்பட்டதால் விவசாயி பிரபாகரன் பலத்த நஷ்டத்தை சந்தித்துள்ளார். சுமார் 1 லட்சம் வரை இதற்காக செலவு செய்துள்ளதாகவும் இதற்கான நிவாரணத் தொகையை அரசு விரைந்து வழங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணகுமார்.